அப்பா எங்களப்பா எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்களே அப்பா. அப்பா எனக்கு தண்ணியில தங்க கிண்ணம். அப்பா எனக்கு தண்ணியில தங்க கிண்ணம். அப்பா எனக்கு தனித்ததறி கட்டிடப்பா. அப்பா எழுந்திருக்கப்பா. அப்பா எனக்கு தண்ணியில தங்க கிண்ணம். அப்பா எனக்கு தண்ணியில தங்க கிண்ணம். அப்பா எனக்கு தனித்ததறி கட்டிடப்பா. அப்பா இன்னைக்கு நாங்க கண்ணீர் இட்டு நின்னா. நீ பெத்த மக்கள் இன்னைக்கு நாங்க கண்ணீர் இட்டு நின்னா. எங்க மனக்குறையே நாங்க யாரிடத்திலே கூறிடுவப்பா. அப்பா நீங்க பெற்ற மக்கள் நாங்க கண்ணீர் இட்டு நின்னா. நாங்கள் கண்ணீர் இட்டு நின்னா. நீ இல்லாத மனக்குறைய கோவிந்தசாமி அப்பா நாங்க யாரிடத்தில் போய் சொல்லி எழுவோம். அப்பா எனக்கு வடக்க சுடுகாடுப்பா. அப்பா எனக்கு வடக்க சுடுகாடுப்பா. அப்ப எனக்கு வடமதிரே பலருப்பா. அப்பா அப்பா எனக்கு வடக்க சுடுகாடுப்பா. அப்பா எனக்கு வடக்க சுடுகாடுப்பா. அப்ப எனக்கு வடமதிரே பலருப்பா. அப்பா இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு. அப்பா இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு. இன்னைக்கு அப்பா இல்லாத நதியா நாங்க பரதேசியா குந்தேரப்பா. அப்பா நீ வடக்க கொடுத்த பொண்ணு கோவிந்தசாமி அப்பா. நீ வடக்க கொடுத்த பொண்ணு. அப்பா இல்லாம அனாதையா இந்த வாசலில குந்தி நான் தனியா அழுவுறம்பா. அப்பா அப்ப எனக்கு தெற்க சுடுகாடுப்பா. ஒயப்பா சக்கரப்பாவே ஒயரோ சக்கர தெய்வமே. அப்ப எனக்கு தென்மதிரே பலருப்பா. அப்பா தெற்க சுடுகாடுப்பா கோவிந்தசாமி அப்பா. உனக்கு தெற்க சுடுகாடுப்பா. உனக்கு தென்மதுர பலருப்பா. அப்பா இன்னைக்கு தெற்க கொடுத்த பொண்ணு. அப்பா இன்னைக்கு தெற்க கொடுத்த பொண்ணு. இன்னைக்கு அப்பா இல்லாத நதியா இன்னைக்கு நாங்க தெரிவிதிலே குந்தேரப்பா. அப்பா நீ பெற்று தெற்க கொடுத்த பொண்ணு கோவிந்தசாமி அப்பா. நீ பெற்று தெற்க கொடுத்த பொண்ணு. அப்பா இல்லாத அதையா ஒரு வருஷமா தெருவீதியிலே குந்தி அழுவுறம்பா. அப்பா எங்களை விட்டுட்டு பிரிந்து சென்று விட்டீர்களே தந்தையே. அப்பா எங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு உங்களுக்கு எப்படி அப்பா மனம் வந்தது? அப்பா கத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. கருப்பசாமி கண்ண குத்து முன்னு சோறுட்டி வளர்த்தீங்க. ஊரு கண்ணி பட்டுடு முன்னு சுத்தி சுத்தி போட்டீங்க. கையாளாகாத பிள்ளைய பெத்தி கண்ணீர விட்டீங்க. அடுத்த ஒரு ஜென்மத்திலனா உன் பிள்ளைய பொறக்கணும். உன்கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். காத்தடிச்சா நோகு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க.
வாங்கி செஞ்சீங்க கடங்காரனா பிறந்த என்ன பத்து பத்து நொந்தீங்க அடுத்த ஒரு ஜென்மத்தில நான் உன் பிள்ளைய பொறக்கணும் உங்கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தடிச்சா நோக முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பு சாமி கண்ண குத்திடு முன்னு ஊட்டி வளர்த்தீங்க அப்பா என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களே நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா எப்படி ஐயா தன்வந்தரி மீது வாழ முடியும் தருவதியாரே என் மகனை அழைத்து வாருங்கள் ஐயா இந்த மண்ணிலே பிறந்து நம்மோடு வாழ்ந்த கோவிந்தசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவரது ஆன்மா இறைவனோடு பாதத்தில் இளைப்பாற வேண்டும். சாலோப சாமிப சாரூப சாயுச்சம் என்று சொல்லும்படியான 4ஆம் பதவி எல்லாம் வல்ல இறைவன் பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய அந்த சிவபெருமான் பாதத்தை அடைய வேண்டும். ஐயா பாருங்கள் தருவதியாரே என்னை தொட்டு வரவழைத்த என் கணவர் என்னை விட்டு இறந்து விட்டார் நான் பட்டெடுத்து பூவிழிந்து தண்டனை வாழ வேண்டும் என்று ஆண்டவன் எழுதி விட்டார் இறந்த என் கணவரை என் மகனை மதக்குமரை அழைத்து செய்ய வேண்டிய ஈமக்கடலை அனைத்து செய்து முடிகள் ஐயா நான் பார்த்துக் கொள்கிறேன் சொல்லுங்க வாங்கடா டேய் எடு எப்படிப்பட்டவர் பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தார். உண்மை ஐயா. ஆகவே இவரை ராணுவ மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும். எங்கே இந்நாட்டு இளவரசர் இளவரசர் என் தந்தை நலமோடு இருந்தார், ஆனால் திடீரென்று இறந்து விட்டார். என்னால் இதற்கு ஒன்றுமே தெரியவில்லை. நீங்கள் தான் என் தந்தையை ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்ய நான் செய்து முடிக்கிறேன். என் நாட்டை ஏற்று ஆட்சி செய்யலாம் என்று நான் மனக்கோட்டையை கட்டினேன். என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. அமைச்சர், என் தந்தை நலமோடு இருந்தார், திடீரென்று இறந்து விட்டார். என்னானது என்று ஒன்றுமே தெரியவில்லை. ஆமா, என் தந்தை எந்நேரமும் உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். என்னோட தான் பேசிக் கொண்டிருப்பார். அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதே. அண்ணா தெரியாதே. கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலத்தான் அருந்தினார். அருந்திய உடனே அண்ணா தந்தை மாரடைப்பால் இருந்து விட்டார். அண்ணா தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் கொடிய விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போதை வருத்தம் ஐயா. என் தங்கதுக்காக பாலில் விஷம் கலக்க வேண்டிய என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது, கூறுகிற கேளுங்கள். அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏழ்மை குடியில் பிறந்த சுந்தர் ஒருவர் இனத்துக்கு கொண்டு நீதி கட்டணவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ளக்காதல். ஐயோ இல்லைன்னா உன்னோடு பிறந்தவன் நான் இப்பேற்பட்ட தவறு நான் செய்திருப்பேனா? சத்தியமாக நான் தவறு செய்யலன்னா. அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? அதற்கும் சரியான காரணம் என்னிடம் இருக்கிறது. என்ன காரணம் அது? உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று விட்டார்.
சொல்லி வார்த்தை நம்ப வேண்டாம் அண்ணா. அவர் எதையோ மைத்தில் வைத்துக் கொண்டு என் மீது மீன் பழி சுமத்துகிறார். சத்தியமாக இந்த தவறை நான் செய்யவில்லை அண்ணா. அழைச்சு போதும் நிலத்தில் அறிவற்றவில்லை என்றும் இல்லாமல் என்று எதற்காக இதை பால் கொண்டு வந்தாய்? உண்மையில் எனக்கு சந்தேகம் இல்லை. அழைத்து என்ன செய்தாய்? ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படரும் கொஞ்சமே. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உயிர் பார்வைதான் படரும் கொஞ்சமே. நெருங்கி வந்து பேசி பழக ஆசையா ஆசையா துடிப்பின் பெயர் ஓசை ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே. அருகிலே இல்லை என்று உருகினே. நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படரும் கொஞ்சமே. அடி ராசக்காரி, அடி மோசக்காரி, குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பிய நீயா எனது தங்கை? அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை, புரிந்து கொண்டே உன்னுடைய துன்பத்தை. கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்ட அவன் மீது கொண்ட காதல் முகத்தால் தந்தையை கொண்டு விட்டாய். நீயா ஒரு நாட்டு இளவரசி? கேவலம் காம உன் கண்ணை மறைத்து விட்டது. தாயை மறைத்து விட்டாயே அம்மா. அம்மா, மஞ்சள் முகத்தோடு இருக்க வேண்டிய உங்கள் முகத்தை இந்த படுவாய் உங்கள் தாலியை பறித்து விட்டாள் அம்மா. என்ன பாலில் விஷம் கலந்து தந்தையை கொன்று விட்டாள் அம்மா. தந்தையை கொலை செய்து விட்டாளா? இனிமேல் இவனுக்கு தங்கை கிடையாது. தக்க தண்டனை கொடுக்கிறம்மா. என்னது? அம்மா இல்லம்மா, தந்தை நான் சாகடிக்கலம்மா. என்னுடைய வார்த்தையை நீங்க நம்புங்கம்மா. பால்ல விஷம் கலந்து தந்தையை கொலை செய்து விட்டாயா? இல்லம்மா. அப்படியானால் அண்ணன் உரைக்க வேண்டிய வார்த்தை நான் கேட்பதா? நீ சொல்ல வார்த்தை நான் கேட்பதா இல்ல சிந்திப்பதா என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறேன். மனம் பிடித்து இந்த அரண்மனைக்கு வந்த நாள் முதலாகி இது நாள் வரையும் பார்த்த அந்த ஆயா நடந்திருப்பேனா? உன்னை எப்படிலாம் வளர்த்திருப்பேன். வெள்ளி கிண்ணத்திலே உடைக்கு அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி உறங்க வைத்து பார்த்த தாயினி நான். அது மட்டும்தானா? கல்வி சாலைக்கு சென்ற மகள் எப்போது அரண்மனைக்கு வருவாள் என்று உனக்காகி வழி மீது விடுவித்து காத்திருந்த தாயினி நானே. அப்படி இருக்கும் போது ஒரு பெற்றெடுத்த தண்டனை கூட பார்க்காமல் பால்ல விஷம் கலந்து தண்ணீரை கொலை செய்து விட்டார்கள். மட்டும் பறிக்க எத்தனை நாள் காத்திருந்தார். உன்னை வளர்த்த கையை அது சண்டை
என்றால் என் தாயை பறித்திருப்பியா? இன்று முதல் உனக்கு நான் தாயை கிடையாது, எனக்கு நீ மகளை கிடையாது. நீ யாரோ நான் யாரோ? இந்த அரண்மனை விட்டு போடி, போ போடி. குமார கல்யாணம் என்னன்னு கட்டுட்டா எதை கூட பேசிட்டா அன்பே சுமந்து சுமந்து அல்லும் பகலும் என்னை தவிக்க விடலாம் சுமந்து சுமந்து நான் அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த தாயே என்னை மறந்து விடலாமா? என்னை தவிக்க விடலாம் வான்மழையே தான் இணைந்த பால் நிலவோ கருகிடுமா? சுகம் தருமா? என்னை மறந்து விடலாமா? என்னை தவிக்க